கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு அரசு சார்பில் வலியுறுத்துவீங்களா? நீங்க கேட்கணும், கண்டிப்பா கேட்பேன். இது வந்து ஒரு விதண்டாவாதம் பண்ண விரும்பலை. நம்ம வந்து இப்போ வந்து நிதியமைச்சர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்களும் விரைவில் நிதி ஒதுக்குவாங்க. நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். என்று இந்த மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட இந்த வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நம்முடைய வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் ஏற்பாட்டில் ஒரு 30,000 குடும்பங்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள், அரிசி, பருப்பு, மளிகை சாமான்கள், போர்வை, பெட்ஷீட் இப்படி 30,000 குடும்பங்களுக்கு தேவையான அந்த பொருட்களை இன்று ஒரு ஏற்பாடு செய்து அந்தந்த பகுதி செயலாளர்கள் ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்க வந்து இன்றையும் நாளையும் அதை வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதை ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்திற்கு சகோதரி மேயர் அவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும், அமைச்சர்கள் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், மக்கள் பிரதிநிதிகளுக்கும், பகுதி கழக செயலாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்தேன். நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் பார்க்க போறீங்க, என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது? கேலோ இந்தியா வந்து தமிழ்நாட்டுக்கு போகும்போது அவங்க கொடுத்துருக்குறாங்க அந்த வாய்ப்பு. வர்ற 19ஆம் தேதி அங்கே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க போது 19லேருந்து 31 வரைக்கும் அதற்கான அழைப்புதழ் கொடுக்கறதுக்காக ஒன்றிய பிரதமர் சந்திக்கிறதுக்காக போறாங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் அறிவிக்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க சார் எதிர்கட்சிகள். அது முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க. வாய்ப்புகள் இருக்கா? முதலமைச்சர் தான் முடிவெடுப்பாரு. நான் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு அரசு சார்பில் வலியுறுத்துவீங்களா? நீங்க கேட்கணும், கண்டிப்பா கேட்பேன். ஆனா நான் போறது மெயின் வந்து இந்த கேலோ இந்தியாவுக்காக அந்த அழைப்புதல் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா அதையும் நான் வலியுறுத்தி கேட்பேன். அழைப்புதல் கொடுக்க போறேன். அது கலந்துக்காதது அவருடைய விருப்பம். தமிழகத்துக்கு 2.5 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கணும்னு பிரதமர் சொல்றாரு. நம்ம நிதி சரியா ஒதுக்குறது இல்லைன்னு குற்றச்சாட்டு பண்ணிருக்கோம். ஒரு 2.5 மடங்கு நிதியமைச்சர் கரெக்டா அதான் தெளிவா பதிலாம் சொல்லியாச்சு. இது வந்து ஒரு விதண்டாவாதம் பண்ண விரும்பலை. நம்ம வந்து இப்போ வந்து நிதியமைச்சர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்களும் விரைவில் நிதி ஒதுக்குவாங்க நம்புறோம். இளைஞரணி மாநாடு எப்போ சார்? இப்போ அது தலைவர் அறிவிப்பாங்க. ஒரு 2 நாளில் பொதுச் செயலாளர் வந்து தலைவரோட முடிவு பண்ணி ஒரு 2-3 டேஸ் அறிவிச்சிருவாங்க. ஜனவரி 2க்குள்ள நடக்கும். நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ எல்லாத்தையும் இப்போ சொல்றேன்.